அவரால் வர முடியலையா? கண்ணாடி கதவை திறந்தபடியே சொன்னார் செல்வநாதன். அந்த ஆதரவற்றோர் இல்லத்தின் மேலாளர் தான் அவர். அப்படின்னா இழுத்தால் டைபிஸ்ட் கங்காதேவி என்றுதான் சொல்ல வேண்டும். நம்மளையே எல்லாத்தையும் செய்ய சொல்றார். மயானக்கர செலவுகளை அடுத்த வாரம் வந்து செலுத்துவாராம் என்று பதில் தந்த செல்வநாதன் மளமளவென்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். காலை 8 மணிக்கு குளிக்கு போன 70 வயது முத்துச்சாமி குளியல் அறையில் வலிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு விட்டது. அந்த இல்லத்தின் மருத்துவ அதிகாரி மணிகண்டன் விரைந்து வந்தார். ஆனால் பலனில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தலையில் இரத்தக்கட்டு ஏற்பட்டு அவர் 7-8 நிமிடங்களுக்கு முன்பு இறந்து போய்விட்டார் என கைவிரித்த போது ஒட்டுமொத்த கூட்டமும் கலங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய மகன் முத்து வீரப்பன் அவரை இந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் விட்டு 7.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் எல்லோரையும் அவருக்கு தெரியும். எல்லோரிடமும் மிகவும் அன்பு காட்டுபவர். சொற்களுக்கு வலிக்குமோ என கவலைப்படுபவரை போல நிதானமாக மிக பதமாக இதமாக பேசுவார் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னதான் அவசர வேலை இருந்தாலும் பெத்த அப்பனை அடக்கம் செய்ய வராத இவெல்லாம் மனுஷனா? குளிருக்காக இழுத்து மூடிய சால்வியுடன் மாதங்கி முணுமுணுத்தாள். அவளும் அங்கே வாழ்பவள். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே வந்த அலமேலு அம்மாளுக்கு அடிவயிற்றில் ஓர் இனம் தெரியாத பயம் உருண்டு திரண்டு என்னமோ செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் இந்த இல்லத்தில் சேர்க்கப்பட்டு 4 மாதமும் கொஞ்ச நாட்களும் ஆகியிருந்தன. உள்ளூரிலேயே இருக்கும் மகன் கதிர்வேலு உன்னை கவனிக்க முடியல, அது இதுன்னு சொல்லி இங்கே தள்ளிவிட்டான். மகன் உள்ளூரிலேயே இருப்பதை அவள் யாரிடமும் சொல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவேளை தன் மகனும் இறந்து போன முத்துசாமியின் மகன் முத்து வீரப்பனை போல இருந்துவிட்டால் இந்த எண்ணமே அவளை வெகுவாக வருத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். சே, அப்படியெல்லாம் கதிர் இருக்க மாட்டான். ஏதோ என்னோட கிறகம் பேத்தியோட இருக்க முடியாம போச்சு என்று தனக்கு தானே அவளும் யோசித்து கொண்டாள். இப்படி தனக்குள் ஆறுதல் மொழியை சொல்லிக்கொண்டே இன்னைக்கு முடியாது, நாளைக்கு ஆபீஸ்ல சொல்லி கதிர்கிட்ட இதை பத்தி பேசணும் என நினைத்து மௌனமானாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அலமேலு அம்மாளின் மருமகள் கவிதா மிகவும் நல்லவள். தனது மாமியாரை ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்க்க கூடாது என பல வழிகளில் வாதாடியவள் தான் அவள். ஆனால் கோபக்கார கணவனை அவளால் மாற்ற முடியாமலேயே போனது. அவள் மகள் ரேவதியும் அப்படிதான் தோற்று போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏங்க, அத்தைக்கிட்ட ஒரு செல்போனை கொடுத்துடுவோம். டெய்லி இல்லைனாலும் எப்பப்ப வேணுமோ அப்ப அத்தைக்கிட்ட பேசலாம், அத்தையும் பேச முடியும் என்று அவள் கணவனிடம் சொன்னாள். கவிதாவின் இந்த பேச்செல்லாம் அவனிடம் எடுபடவே இல்லை. இங்க பாரு, அவங்க நேரங்கட்ட நேரத்தில் பேசி உன்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. தூக்கம் கெட்டு போகும். ஆஃபீஸில் நம்ம நம்பரை தரேன். அவசரம் ஆத்திரம்னா அம்மா ஆஃபீஸில் சொல்லி நம்மளோட பேசுவாங்க என்று அவனும் அதற்கு பதில் சொல்லி கொண்டேதான் இருந்தான். அப்படித்தான் நடந்தது. ஆனால் இதுவரை அலமேலு அம்மா ஆபீஸ் வழியாக ஒரு நாள் கூட பேசவில்லை. தனக்கு முந்தி மேலுலகம் போய்விட்ட தன் கணவன் சாமிநாதனை எண்ணிக்கொண்டே மூச்சை பீடித்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். 6 மாதங்களுக்கு முன்னால் கவிதாவிற்கு ஒரு நல்ல வேலைக்கான ஆர்டர் வந்தது. புதுடில்லியில் 15 நாள் பயிற்சி என்றார்கள். அப்போது முழு பரீட்சை விடுமுறை என்பதால் ரேவதியும் புதுடில்லிக்கு அம்மாவுடன் போக முடிவானது என்றுதான் சொல்ல வேண்டும். கதிர்வேலுவும் விடுப்பு எடுத்துக்கொண்டு டில்லிக்கு புறப்பட்ட போதுதான் அம்மா நெருடலாகி போனாள். டெல்லியின் குளிர் அவளால் தாங்க முடியாது என காரணம் சொல்லி அவளை பக்கத்தில் இருந்த மகளிர் விடுதியில் சேர்த்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஊரிலிருந்து திரும்பியதும் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போக ஆரம்பித்தார்கள். பேத்திக்கு துணையாக பாட்டி இருப்பது நல்லது என முதலில் நினைத்த கதிர்வேலு மாற்றி யோசித்ததுதான் வினையாகி போனது என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா வீட்டில் இருப்பதை விட ஏதாவது விடுதியில் சேர்க்கப்பட்டால் அம்மாவுக்காக மனைவி சமைப்பது, கவனிப்பது இத்தியாதி தொல்லைகள் ஏற்படாது என நினைத்தான். மகளை படிக்க விடாமல் பாட்டி என்கின்ற கோதாவில் செல்லங்கொடுத்து கொடுத்து கெடுத்து விடுவாள் எனவும் ஒரு நினைப்பு அவனுக்குள் வந்தது.
அவனுடன் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஆரோக்கியம் தன் அப்பா அம்மா இருவரையும் பக்கத்து ஊரில் உள்ள முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு வந்து மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக சாப்பாட்டு அறையில் வைத்து சொன்னது கதிருக்கு டானிக் ஆயிற்று என்று தான் சொல்ல வேண்டும். காரண காரியங்களை ஒரு பட்டிமன்ற பேச்சாளனை போல அடுக்கிவிட்டு அலமேலு அம்மாவை கதிர்வேலு பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்த்தது ஏதோ நேற்று நடந்தது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். டொக் டொக் என்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது. உள்ள வாங்க என்றாள் அலமேலு அம்மாள். உள்ளே நுழைந்த மாதங்கி கட்டில் அருகே இருந்த நாற்காலியில் மெதுவாக உட்கார்ந்தாள். இந்த பாவி இப்படி செய்வானா என்றாள் மாதங்கி. யார சொல்லுகிறாய் என இடைமறித்தாள் அலமேலு அம்மாள் என்று தான் சொல்ல வேண்டும். வேறு யார? முந்தா நாள் செத்து போனாரே நம்ம ஐயா முத்துச்சாமி, அவரோட சீமந்த புத்திரனதான் என்று அவள் அதற்கு பதிலும் கொடுத்தாள். ஏன் வரலன்னு நமக்கு என்னடி தெரியும், வேணும்னா வராம இருந்திருப்பாங்க என்று சொன்னாள் அலமேலு அம்மாள். குடும்பம் பாசம்னா என்னான்னு இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு தெரியல. ஆமா, நீங்க உங்க மகனை கடனேன்னு வளர்த்திருப்பீங்க. எரிச்சலுடன் மாதங்கியின் சொற்கள் இறங்கின என்று தான் சொல்ல வேண்டும். அதெப்படி இருக்க முடியும்? பிள்ளைங்க மனசு கல்லா போனாலும் பெத்தவங்க மனசு பஞ்சாதானடி இருக்கும் என்று பதிலும் வந்தது. அலமேலு அம்மாளின் இந்த பேச்சுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காமல் எழுந்து போனாள் மாதங்கி என்று தான் சொல்ல வேண்டும். சற்றே படுக்கையில் சரிந்து உட்கார்ந்த அலமேலு அம்மாளுக்கு பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தது. கதிர்வேலுவுக்கு அப்போது 6 வயது. காய்ச்சல் வந்து படுத்திருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். சோதனைக்கென நள்ளிரவு முதல் பயங்கர மழை. மின்சாரம் நின்று போனது. கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் பனை ஓலை விசிறியை வைத்து கண் மூடாமல் விசிறி கொண்டே இருந்தாள் அலமேலு அம்மாள் என்று தான் சொல்ல வேண்டும். காலையில் பால்காரன் வரவில்லை. பசும் பால்தான் பழக்கம். டிப்போ பால் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே தன் கணவனை எழுப்பி பால் பண்ணை எங்கே என கேட்டு அங்கே பால் வாங்கி வருமாறு அனுப்பினார் அலமேலு. கொல்லைப்புறத்தில் ஒரே சகதி, விறகெல்லாம் ஈரமாகி இருந்தது. ஒரே சூட்டு வெடிநீரில் மகன் குளிக்க வேண்டி படாத பாடுபட்டு சருகுகளையும் பழைய பேப்பரையும் வைத்து வெந்நீர் வைத்தாள் அலமேலு அம்மா. இரவெல்லாம் முழித்திருந்தது. புகை மூட்டத்தில் வெந்நீர் போட்டது. ஈர மண்ணில் நெடுநேரம் நின்றது. இவற்றால் குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது அலமேலு அம்மாளுக்கு. சாமிநாதன் அவளை ஓய்வெடுக்க சொல்லி மன்றாடினார் என்று தான் சொல்ல வேண்டும். மகனின் வயிறு காயக்கூடாது என்பதற்காக அரிசியை திரிகையில் இட்டு கை வலிக்க சுற்றினாள் அவள். குருணையை எடுத்து மீண்டும் ஈர அடுப்பில் கஞ்சி காய்ச்சுவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது அலமேலு அம்மாளுக்கு. இப்படியெல்லாம் கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றியவள்தான் அவள். ரொம்ப நல்லா இருக்குமா என காய்ந்து போன ஊறுகாயை தொட்டுக்கொண்டே கதிர்வேலு கஞ்சி குடித்த காட்சி கண்ணுக்குள் வந்தது. கண்ணீரும் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கண்ணை துடைத்தபடியே எழுந்து ஆபீஸுக்கு போனான். மகன் அங்கே கொடுத்திருந்த தொலைபேசி எண்ணை ஆபீஸில் கங்காதேவி தேடி தந்தான். அவன் கிடைத்தான். கதிரு, நல்லா இருக்கிறியாயா? இங்க ஒரு பெரியவர் செத்துட்டாரு, அவரோட புள்ள வரவே இல்லை, நீயும் அப்படி இருந்துருவியா ஐயா என்று கேட்டாள். என்னம்மா இது, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவளை பேச விடாமல் தடுத்தான் கதிர்வேலு என்று தான் சொல்ல வேண்டும். அழுகை நிறைய நிறைய வந்ததால் அலமேலுவால் தொடர்ந்து பேச முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். கதிர்வேலு தான் பேசினான். அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ அங்க இருக்க போற. கவிதாவுக்கு வேலை பெர்மனன்ட் ஆனதும் நீ வீட்டுக்கு வரலாம் என்று கதிர்வேலு ஆதரவாக பேசினான். சரிப்பா, என்னமோ மனசுல பட்டது இழுத்தாள் அலமேலு அம்மாள். வேற ஒன்றும் இல்லையாம்மா, இப்போ நான் சிம்லாவில் இருக்கிறேன். எண்ணி 18 நாள். நான் ஊருக்கு வந்ததும் உன்னை வந்து பார்ப்பேன். இப்போ ஃபோனை வச்சிருமா என்று அவன் அதற்கு பதிலும் கொடுத்தான். சரிடா கதிரு, உடம்ப பார்த்துக்க. அறைக்கு திரும்பினாள் அலமேலு அம்மாள் என்று தான் சொல்ல வேண்டும். இது நடந்து 3.5 மணி நேரம்தான் ஆகியிருக்கும். கவிதா அந்த இல்லத்து ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணினாள் என்று தான் சொல்ல வேண்டும். கங்காதேவி வந்து, ஏங்க உங்க மருமக கூப்பிடுறாங்க, ஆபீஸ்ல ஃபோன் வந்திருக்கு என்று அலமேலு அம்மாவிடம் கூறினாள்.
பதறிப்போய் ஓடினாள் அலமேலு அம்மாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வேறு ஒன்றும் இல்லாத, இங்க ஸ்டோர் ரூம்ல இருந்து வெளியே வந்தபோது ஏணி தடுக்கி கீழே விழுந்துட்டேன். லேசா ஃப்ராக்சர்னு சொல்றாங்க. ஐயோ, இப்ப எங்கடி இருக்க? கதிருக்கு தெரியுமா? நடுங்கியபடியே கேட்டால் அலமேலு அம்மாள் என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம வீட்டுக்கு அடுத்த தெருவில் இருக்கிற மாலதி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். இப்பதான் அவர் வந்து பார்த்துட்டு டாக்டர் ஃபீஸ் கட்டிட்டு ரேவதியை கூப்பிட போயிருந்தார். இது கவிதாவின் பதிலாக இருந்தது. சுரீர் என்றது அலமேலு அம்மாளுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்தான் கதிர்வேலு தான் சிம்லாவில் இருப்பதாகவும் 2 வாரத்தில் ஊருக்கு வருவதாகவும் சொன்னது அவள் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அத்தை, என்ன பதில காணும்? ஒருவேளை வீட்டுக்கு போனப்புறம் அடுப்படி பக்கம் போகாதீங்கன்னு டாக்டர் சொன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு டாக்டர்கிட்ட கேட்குறேன். அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். வச்சிடட்டுமா? டெலிஃபோன் உறவு முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். உடைந்து போனாள் அலமேலு அம்மாள். உள்ளூரில் இருந்தபடியே தன்னை அனாதை ஆசிரமம் போல உள்ள இங்கே விட்டது கூட அவளுக்கு பெரிதாக படவில்லை. ஆனால் இன்றைக்கு போனில் தான் சிம்லாவில் இருப்பதாக மகன் சொன்னதுதான் ஜீரணிக்க முடியாமல் போனது என்று தான் சொல்ல வேண்டும். பெரியவர் ஒருவரின் இறப்பை சொல்லி தான் வருந்திய போது கூட பொய் சொல்லும் மகனின் எந்திர மனதை என்னவென்று சொல்வது என புரியவில்லை அவளுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். அறைக்கு திரும்பி படுக்கையை தட்டி போட்டுவிட்டு தாழ்பால் போடும்போது, நாளைக்கு எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு போகணும், வேற யார்கிட்ட இல்லைனாலும் கவிதாவிடம் மட்டுமாவது உண்மையை சொல்லிவிடணும் என தனக்குள்ளேயே சொல்லி கொண்டாள் அலமேலு அம்மாள் என்று தான் சொல்ல வேண்டும். விதி வேறு விதமாக இருந்தது. கவிதா, கதிர்வேலுவை பத்தின ஒரு உண்மையை சொல்ல போறேன். எங்களை பத்தி நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. நானும் அவரும் கதிர்வேலுவை பொத்தி பொத்தி வளர்த்தோம். லேசா உடம்பு சரியில்லாம போனாலும் பெரிய டாக்டர்கிட்ட காட்டுவோம். அவன் கேட்டான்னு 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே சைக்கிள் வாங்கி தந்தோம். லீவுக்கு கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் தான் போவேன்னு சொல்லுவான். சரின்னு கடனை உடனே வாங்கி அவனை கூட்டிக்கிட்டு ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ அடிக்கடி போவோம். ஆனா என்ன ஆதரவற்ற ஒரு இல்லத்துல சேர்த்துட்டான். நேத்திக்கு ஃபோன் பண்ணப்ப சிம்லால இருக்கேன்னு சொல்றான். என்னை ஏன் பிடிக்கலன்னு தெரியல. மதுரையில அவனை ஒரு ஆசிரமத்துல தான் பார்த்தோம். எங்களுக்கு குழந்தையே இல்லை. அவனை தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி வீடு கட்டி தந்து வேலை வாங்கி தந்து உன்னை கல்யாணமும் பண்ணி கொடுத்தோம். இதுவரை இதை யாருக்கிட்டையும், ஏன் அவன்கிட்ட கூட சொல்லலை. நீ அவனை பத்திரமா பார்த்துக்கம்மா. ஏன்னா அவன்தான் உன்னோட உயிர். இப்படி எல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டே படுத்தவள் மறுநாள் எழுந்திருக்கவே இல்லை என்றாள்.